அன்பர்களே, கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவைகள் நொடியில் விலக வேண்டுமா? வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் கிடைக்க வேண்டுமா? அர்ஜுனனால் நிர்மாணிக்கப்பட்டு அருள்பாலிக்கும் மூலவரை தரிசிக்க வேண்டுமா? இவைகளுக்கு நாம் போக வேண்டிய ஆலயம் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம். வாருங்கள், இப்போது நாம் அந்த ஆலயத்திற்குத்தான் போய்க் கொண்டிருக்கிறோம். அங்கே அருள்பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் கருணை கடாட்சத்தை பெறத்தான் போய்க் கொண்டிருக்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். நினைத்த நொடியில் பக்தர்களின் துன்பத்தை போக்கியவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். அவர் குடிகொண்டிருக்கும் தெய்வீக ஸ்தலம்தான் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 48 நரசிம்மர்கள் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். யோக நரசிம்மர், ருத்ர நரசிம்மர் என்ற பற்பல தெய்வீக நிலைகளில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இங்கே சாந்த ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். வைசாக மாதம் வைகாசி தமிழ் வைகாசி மாதத்தில் 13 நாள் பிரம்மோத்சவம் நடக்கிறது. இந்த பிரம்மோத்சவம் நடக்கிற சாமி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி. இது சுவாதி நட்சத்திரத்துக்கு நரசிம்மர், மகாலட்சுமி, பிரகலாதர், சத்யநாராயண பூஜை விசேஷமாக நடக்குது. ரோஹிணியில் கிருஷ்ணர் இருக்குது. கிருஷ்ணகிரி அந்த பேர் வந்துருக்குது. கிருஷ்ணகிரி கிருஷ்ணர் வச்சு அந்த கிருஷ்ணர் நம்ம கோயிலில் இருக்குது. அந்த கிருஷ்ணருக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் ஊஞ்சல் பூஜை நடக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி பூஜை நடக்குது. இந்த கோயிலில் வந்து விசேஷமாக சாந்த நரசிம்மர்னு சொல்லுவார். ஸ்ரீசக்கர பீட்டத்தில் இருக்குது. உலகத்தில் எங்கும் ஸ்ரீசக்கர பீட்டத்தில் நரசிம்மர் இல்லை. இங்கே வந்து ஸ்ரீசக்கர பீட்டத்தில் இருக்குது. பீட்டத்தில் ஸ்ரீசக்கரம் இருக்குது. முன்னாடி 108 கிலோ ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை இருக்குது. சாந்த நரசிம்மர் அபிஷேகம் பண்ணுற டைமில் சாமி சிரித்த மாதிரி தெரியுது. ஐயாயிரம் வருடங்கள் பழமையான திருத்தலம். கரிவரதரங்க ராஜராஜ பல்லவ மன்னரால் கர்ப்ப கிரகமும் திருக்கோவிலும் நிர்மாணிக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்திகள் சொல்கின்றன. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மலை மீது இருந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அகற்றப்பட அவர் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து படேகலா குண்டையர் குடும்பத்தைச் சேர்ந்த திரு ரங்க ஐயரால் சுமார் 800 வருடங்களுக்கு முன் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. 2003 ஆலயம் முற்றிலுமாக சிதிலமடைந்திருக்கிறது. 2008 இந்து அறநிலைத்துறை மூலம் அமைக்கப்பட்ட திருப்பணி கமிட்டியுடன் பல ஆயிரம் பக்தர்களும் இணைந்து இறைப்பணி செய்து பழமை மாறாமல் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 5 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது. ஆனந்த விமானம், ஸ்ரீ தீர்த்தம் என வைகாசன ஆகமம் படி அமைந்திருக்கும் ஆலயம் இது. 22/1/2018 அன்று ஆலயத்தில் மகா குடமுழுக்கு நடைபெற்றது. அன்றிலிருந்து இடைவிடாமல் நித்திய பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பிரதி மாதம் வரும் சுவாதி நட்சத்திர திருநாளில் சிறப்பு அபிஷேக பிரகார உற்சவம் நடைபெறுகிறது. ரோகிணி நட்சத்திர தினத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. சந்தான கோபால பூஜை, தொட்டில் உற்சவ பூஜை நடத்தப்படுகிறது. தத்து பூஜைன்னா கல்யாணம் ஆகாத கல்யாணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, வீட்டில் நிம்மதி இல்லை, டென்ஷனு, கோவம் வருது, எப்போ பார்த்த டென்ஷன், இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் வந்து இங்கே வந்து சாந்தி பூஜை பண்ணுவார். இங்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து வழிபடலாம். இயலாதவர்கள் ஆலய சந்நிதியை சுற்றி வந்து வழிபட்டாலே மூலவர் அருளை பெறலாம். மாலை நேர வழிபாடு பூரண ஆசியை தரும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு உரிய ஸ்லோகங்கள், மந்திரங்களை சொன்னால் விரைவில் பலன் கிடைக்கும். நரசிம்மர் கவசம், நரசிம்மர் அஷ்டகம், அஷ்டோத்திர சதநாம மந்திரம், நரசிம்மர் நகஸ்துதி, மங்கள நவரத்ன மாளிகா இவைகள் உங்களை காக்கும் கவசங்கள். அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி
லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்திற்கு வாருங்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் அருளாசியை பெறுங்கள். ஸ்ரீ லட்சுமி திருவடிகளே சரணம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.